சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 என்னவாக இருக்க வேண்டும்? சிஎஸ்கே உடைய மிக முக்கியமான பிளேயர் 2022, 23, 24, 25 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபெயிலியருங்கிறதே கம்மி. சிஎஸ்கேவின் கேப்டனாகவே மாறிட்டார் அப்படின்றக்கூடிய ருத்துராஜ் கெய்க்வாட் இப்போ விளையாடலை, அவர் வெளியே போயிட்டார். அப்போ சிஎஸ்கேல பிளேயிங் 11 ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக யாரை உள்ள இறக்க போறீங்க? மிகப்பெரிய கேள்விகள் இதெல்லாம். இந்த மேட்ச் கேகேஆர் மேட்ச்சுக்கு உடனடியாக அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை ஒரு வேளை ஸ்குவாடில் உள்ளே கொண்டு வராங்களோ அந்த பிளேயரை விளாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் முடியாது. பட் மேபி அடுத்த மேட்ச்சில் அவங்க விளாட வைக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த மேட்ச்சில் விளாட வைக்கலாம். பட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லாமல் ஸ்குவாடுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் பிளேயிங் 11ல் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக இந்த கேகேஆர் மேட்ச்சுக்கு வர போகிறாங்க. அதில் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த வீரர் யாரு? சிஎஸ்கேக்கு இந்த சீசனில் இப்போ நல்லபடியாக ஒரு ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் யாரு? திரும்பவும் மேபி இவங்க ட்ரிப்பாத்தி கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. தீபக் கூட கிட்ட கண்டிப்பாக போக மாட்டாங்க. லைட் லீக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ட்ரிப்பாத்தியை தான் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அப்போ ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே வந்து ஓப்பனிங்கும் ட்ரிப்பாத்தி 1 டவுன்லேயும் போவதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஷைக் ரஷீத் போன்ற வீரர்களுக்கு கண்டிப்பாக இவங்க வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் கொடுத்தா நல்லா தான் இருக்கும்ன்றது நமக்கு தோணுது. எப்படி நாராயணன் ஜெகதீசன் வந்துட்டு லைட்டாக கொடுக்கப்பட்டு அப்புறம் போதும் நீங்கள் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல போங்கன்னாங்களோ அந்த மாதிரி இவரையும் தள்ளி விட்ருவாங்க. அதனால் வந்து ஷைக் ரஷீத்துக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு பக்கம். ஸோ பிளேயிங் 11ல் அப்போ ட்ரிப்பாத்தி தான் உள்ளே வருவார் அப்படின்னு சிஎஸ்கேவுடைய கணிப்புப்படி நம்ம யோசிக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா சிஎஸ்கே ஒரு வகையில் அட்லீஸ்ட் அஸ்வினை இந்த மேட்ச் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஹோம் பிச்சு, அஸ்வின், சிஎஸ்கே, ஸ்பின்னு, செப்பாக்குன்னு எவ்வளோ இவங்க சொல்லிட்டுருப்பாங்கன்னு தெரில. நம்ம ஏற்கனவே இப்போ தான் ஒரு வீடியோவை போட்டோம். அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். அதில் சிஎஸ்கேவுடைய ஸ்பின் ட்ரஜெக்ட்ரி எப்படி இத்தனை வருஷங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்பர்ஸில் எப்படி ட்ராப் ஆகிருக்குது, எதனால் சிஎஸ்கேவுடைய ஸ்பின் இந்த வருஷம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலைங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். ஸோ அதன்படி பார்க்கும்போது உங்கள் வீக்கஸ்ட் ஸ்பின்னரை நீங்கள் இறக்கிட்டு 2 ஸ்பின்னரை வச்சுட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ பிளேயிங் 11லேருந்து வெளியே ஒரு ஸ்பின்னரை இறக்கணும். அந்த வீக்கஸ்ட் ஸ்பின்னர் யார் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் இந்த சீசன் படி நமக்கு இப்போதுக்கு அஸ்வின் தான். அப்போ அஸ்வினை வெளியே இறக்கிட்டு நம்ம உள்ளே யாரை கொண்டு போக போகிறோம்? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு போகிறது சிஎஸ்கேக்கு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங் எந்த அளவுக்கு வீக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. பட் இருக்கிறத வச்சு தான் ஆடி ஆகணும். இதை விட பெட்டர் பிளேயர்ஸ் பிளேயிங் 11ல் இல்லாதவங்க உங்களுக்கு வெளியே ஸ்குவாடில் வந்து பெஞ்சில் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க தான் ப்ரூவன் பேட்டர்ஸ். இவங்க தான் இன்னும் பெட்டராக விளாடணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிதர்சன உண்மை. அதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் பேட்டிங்லேயே ஒரு சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி பவுலிங் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸை உள்ளே கொண்டு வரணும். ஒருத்தர் வெளியே போகணும். அது ஒன்று முகேஷ் சௌத்ரி வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜை உள்ளே கொண்டு வரலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் அஸ்வினுக்கு பதிலாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரையும் கொண்டு வந்தால் ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் 2 ஸ்பின்னர் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீங்கள் 3 ஸ்பின்னர் தான் போவீங்க அப்படின்னா போங்க. ஆனால் அதுலேயும் அஸ்வினை இறக்கிட்டு தயவு செய்து ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஹீ இஸ் இன் குட் ஃபார்ம். இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் அவரை எடுத்தீங்கன்றது உங்களுக்கு ஆப்ஷன் நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர். ஸ்ரேயஸ் கோபால் நல்ல ஃபார்மில் இருக்கிறார். 2024 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா ஆடி இருக்காரு. கர்நாடகா டீமுக்கு ஆடிட்டு இருக்கிறார் டொமஸ்டிக்கில். கண்டிப்பாக நீங்கள் அவரை வச்சு விளையாடலாம். அவர்னால ஒரு இம்பேக்டை உள்ளே க்ரியேட் பண்ண முடியும் நம்ம வெள்ளவாட்ச் கோபால்னால. அப்படி வெள்ளவாட்ச் கோபால் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா அஸ்வின் பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை உள்ளே கொண்டு வந்துருங்க இந்த மேட்ச். மேபி அவங்க இந்த ஹோம் மேட்சை விட்டு அவே மேட்ச்சில் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பின்னரை வெளியே இருக்கிற விஷயத்தை பற்றி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைங்க. தயவுசெய்து அதை விட்டுருங்க போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த மேட்ச்க்காக அட்லீஸ்ட்டு. ஸோ இதுதான். அண்ட் அன்ஷுல் கம்போஜை தாண்டி ஸ்ரேயஸ் கோபால் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே வரலாம் அஸ்வினுக்கு பதிலாக அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் குர்ஜப்ரீத் சிங் கிட்ட போகலாம். தமிழ்நாடு பவுலர் சொல்லி நமக்கு போர் அடிச்சு போச்சு. அவங்களுக்கான போர் அடிக்காது. சிஎஸ்கே இதை கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயிங் 11 சேஞ்சஸ் பிஃபோர் கோயிங் டு பேட்டிங். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக இவங்க நம்மளுடைய ஜேமி ஓவர்டனை கொண்டு வர்றது பெஸ்ட்டு. பிகாஸ் உங்ககிட்ட ஹிட்டர்ஸே கிடையாது. சிவம் தூபேவை மட்டும் நம்பி எத்தனை நாள் வெயிட் பண்ணிருப்பீங்க? தோனி வந்து கடைசியில் 16 பாலில் 30 அடிக்கிறார். இதுக்கு நடுவில் யார் இருக்கு? அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் 170, 180க்கு மேலே ஆடுறதுக்கு ஆளே இல்லை. தயவு செய்து ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு 130, 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற பேட்ஸ்மேனை தூக்கி போட்டு ஜேமி ஓல்டனை உள்ளே கொண்டு வாங்க. அவர் டக் அவுட்டே ஆனாலும் பரவாயில்லைங்க.
தயவு செய்து நீங்கள் அவரை ஒரு ஆளை கொண்டு வாங்க. அந்த மாதிரி இன்டென்ட்டுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு திடீர்னு 20 பாலில் 45 அடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸாக இருக்கும். மேட்சை சேஞ்ச் பண்ணுற மொமெண்ட்டாகவே அவருடைய இன்னிங்ஸாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஜேமி ஓவர்டனை உள்ளே கொண்டு வாருங்கள். அவர் என்னதான் செய்கிறார் என்று காத்திருந்து பொறுத்திருந்து 2-3 மேட்ச் பாருங்கள் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சிஎஸ்கேவுக்கு. இந்த பிளேயிங் 11 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 3 சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வரோம். ஜேமி ஓவர்டன் வந்துட்டு உள்ளே வராரு. அதுக்கு அப்புறமா நம்ம அஸ்வினுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் கோபால் வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ் வராரு நம்மளுடைய முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக. முகேஷ் சௌத்ரி பேடாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இந்த 3 தாண்டி ஃபோர்ஸ்டு சேஞ்சாக ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக ட்ரிபாத்தி. 4 பிளேயிங் 11 சேஞ்சு ஒரு சிஎஸ்கேவுடைய மேட்ச்லையா? சான்ஸே கிடையாது. எனக்கே தெரியுது இது நடக்காது அப்படின்னு சொல்லி. பட் வேறு வழி கிடையாது. இதுதான் நடக்கணும்னு இருக்குது, கட்டத்தில் எழுதிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரச்சின் ரவீந்திராவை மாற்ற மாட்டாங்க, நம்மளுடைய அஸ்வினையும் மாற்ற மாட்டாங்க. இந்த 2 பேருமே அப்படியே தான் இருப்பாங்க. மேபி 1% சான்ஸ் இருக்குது முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக வேறு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரதுக்கு. அதுவும் ஒரே 1% தான். ஸோ இந்த ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் ருத்ராஜ் கெய்க்வாடை தாண்டி இவங்க வேறு ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இந்த 3 சேஞ்ச் பண்ணால் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். எது நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.